வணக்கம் நண்பர்களே, ஜெயபிரேக் பேசுகிறேன். லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்? என்னுடைய கிளைண்ட்ஸ் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அவங்கள பார்த்து சிம்பிளாக காப்பி அண்ட் பேஸ்ட் தான். லைஃப் நிறைய நமக்கு கொடுக்குது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நடத்துகிறோம். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நடத்துகிறோமா? சில பேருக்கு சில விஷயங்கள் லக்கில் நடக்குதுன்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ் பண்ணும்போது அப்படிதான் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், லக்கால் எதுவும் நடக்கலை, உங்களோட ஹேபிட்டால் நடக்குது. ஒரு நாளில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் அந்த நேரத்தை என்ன பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான். சரியா? அது லக் ஃபேக்டர்னு நினைச்சாலும் சரி, லக் இருக்கா இல்லையான்றது பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த ப்ரொடக்டிவ் டைத்தை சரியாக யூட்டிலைஸ் பண்ணுறீங்களா? நிறைய பேர் வாழ்க்கையில் செட்டில் ஆயிருக்காங்க. பணக்காரங்க, கோடீஸ்வரங்க, லட்சாதிபதிங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? என்னுடைய 600+ குளோபல் கிளைண்ட்ஸ் நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை இன்னைக்கு நான் ஷேர் பண்ணுறேன். முதல் விஷயம், இப்போ டிட்டர்மைண்டாக இருக்குமா? D3 சக்ஸஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். டெடிகேஷன், டிவோஷன், டிட்டர்மினேஷன். டெடிகேஷன், டிவோஷன், டிட்டர்மினேஷன் சொல்கிறேன். டிட்டர்மைண்டாக இருக்குமா? நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனால் கஷ்டப்படுறதுக்கான ரிசல்ட் என்ன இருக்கு? திரும்பி பார்த்தா ஒன்றுமே இல்லை. 5 வருஷம், 10 வருஷம், 5 வருஷம், 20 வருஷம் கடந்துட்டோம். இப்போ நான் சொல்றேன் பாருங்க, எந்த ஒரு டாஸ்க் எடுத்தாலும் நம்ம அதை கம்ப்ளீட் பண்றோமா? டாஸ்க் ஃபினிஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் கேள்வி உங்கள்கிட்ட, நீங்க டிட்டர்மெண்டா இருக்கீங்களா? ஒரு இலக்கு வைக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த இலக்கை நோக்கி போகும்போது கிவ் அப் பண்றீங்களா? இலக்கை விட்டுறீங்களா? வழிகளை மாற்றணும், இலக்குகளை மாற்றக்கூடாது. அதை செஞ்சு முடிக்கும் போது அவங்களுக்கு ஒரு செல்ஃப் ப்ரைட் கிடைக்கும், ஒரு ப்ரௌட் கிடைக்கும். நம்ம செஞ்சுட்டோம், சாதிச்சிட்டோம் அப்படின்னு ஃபினிஷரா இருக்கணும். அதனால எந்த ஒரு டாஸ்க் எடுத்தாலும் கம்ப்ளீட் பண்ணணும். ரெசல்யூஷன் எடுக்கிறோம் நியூ இயர் அன்னைக்கு, அதை எத்தனை நாள் தொடர்றோம்? ஒரு மெடிடேஷன் பண்றோம், ஒரு எக்ஸசைஸ் பண்றோம், ஒரு யோகா பண்றோம், புதுசாக ஒரு ஸ்கில்ஸ் நாலேஜை கத்துக்கிறோம். என்ன பண்றோம்? ஸ்டார்ட் பண்றோம், முடிக்கிறோமா? என் குரு எப்பயுமே சொல்லுவாங்க, எதை நோக்கி நீ ஓடணும்னா ஒரு பர்பஸ் வச்சுக்கணும். எதுக்காக நீ பிறந்த, உன்னோட இலக்கு என்ன, உன்னுடைய டிசைர் என்ன, அதை நோக்கி போகும்போது ஃபர்ஸ்ட் நம்மளுடைய எக்ஸலன்ஸோட நம்ம அலைன் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம ஒரு விஷயத்த பண்ணணும், அது சக்சஸ்ஃபுல்லா மாறணும். நமக்கு முன்னாடி ஒரு இலக்கு இருக்கு. இலக்கு இல்லை அப்படின்னா நம்ம நிறைய டைவர்ட் ஆயிடுவோம். எது செஞ்சாலும் அது இலக்கை நோக்கியே செய்யணும். இன்னைக்கு இப்ப நான் ஒரு விஷயம் பண்ண போறேன்னா அதனால எனக்கு என்ன யூஸ்? என்னுடைய லைஃப் டைம் கோலுக்கு இது ஏதாவது யூஸ் ஆகுமா? இல்லைன்னா அதை பண்ணக்கூடாது. ரெண்டாவது விஷயம், ரெஸ்பான்சிபிலிட்டி. முதல்ல நீங்க உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும். அதையும் தாண்டி நம்மளோட ஃபேமிலிக்கு, நம்மளோட பிசினஸ் ஃபேமிலிக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருங்க. ஏன்னா உங்களோட உண்மை உங்களுக்கு தான் தெரியும். எத்தனை பொய் சொல்வீங்க, எப்படி சரியில்லாம இருப்பீங்க, எப்படி சரியா இருப்பீங்க, எவ்வளவு நாள் உண்மையா இருப்பீங்க, எவ்வளவு பேர்ட்ட உண்மையா இருப்பீங்க, இதெல்லாம் உங்களோட பிளஸ் மைனஸ் உங்களுக்கு தான் தெரியும். முதல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியா மாறுங்க. உங்களுக்கு உங்களை நம்பி நிறைய பேர் இருக்கு. பிசினஸ் ஃபேமிலியா இருக்கட்டும், பர்சனல் ஃபேமிலியா இருக்கட்டும், உங்களை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. ரெண்டாவது விஷயம், அக்கௌண்டபிளா இருக்கு, உண்மையா இருக்கு. நான் என்னோட கோல்டன் அவர் டைரியில் நான் சொல்லியிருக்கேன், அக்கௌண்ட் நம்பர் 1, அக்கௌண்ட் நம்பர் 2, அக்கௌண்ட் நம்பர் 3 சொல்லியிருக்கேன். உங்களோட பேங்க் பேலன்ஸ் என்ன? எதுக்காக நான் சொல்ற அக்கௌண்டபிலிட்டின்றது நம்பிக்கையோட இருக்கிறது, உண்மை தன்மையோட இருக்கிறது. அதை நீங்க உங்களோட பேங்க் பேலன்ஸ்ல காட்டுங்க. எவ்வளவு சம்பாதிச்சிருக்கு, உண்மையா கூட எவ்வளவு பணம் இருக்கு, அதை திரும்ப திரும்ப பேசும்போது டேட்டா ஸ்பீக்ஸ் அப்படின்னு உங்களுடைய பணம் பேசுது. இவ்வளவுதான் இருக்கு. இது டெய்லி ஏன் தெரிஞ்சுக்கணும்? நைட்டு தூங்கும் போது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் எடுத்து, ஆப் தான், இப்போ எல்லாமே ஆப் தான், லாகினே பண்ணாம உங்களோட ஆப்பை பார்க்க முடியும். உங்களோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி அதை எழுதுங்க. எழுதும் போது தெரியும், என் அக்கௌண்ட்ல 4000 இருக்கு, 3000 இருக்கு, 8000 இருக்கு, 10,000 இருக்கு, ஒண்ணுமே இல்லை. இந்த கேள்வி நான் ட்ரைனிங்ல கேட்கும்போது, 0 பேலன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? நீங்களும் அப்படி இருக்கணுமா? அதை மாறணும். என்ன பண்ணணும்? முதல்ல உங்களுடைய பொருளாதார நிலைமை கிளியர் கட்டா உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொன்னேன், ரெண்டாவது அக்கௌண்டபிளா இருக்குன்னு சொன்னேன், மூணாவது உங்களை பற்றி உங்களுக்கு தெரியணும், உங்களுடைய பொருளாதார நிலை தெரியும். அடுத்தது, நம்ம சில நேரங்கள்ல சில டாஸ்க் வரும்போது, சேலஞ்சஸ் வரும்போது ஒடிஞ்சு போயிடுறோம். அதை முதல்ல மாத்துங்கன்னு சொல்றேன். எப்பயுமே இந்த பிரபஞ்சம் படைக்கும் போது ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த்தோட உங்களை படைச்சிருக்கு. நாம தான் தேவையில்லாத விஷயங்களை பண்ணி அந்த ஸ்ட்ரென்த்தை குறைச்சிக்கணும். ஒவ்வொரு செயலையும் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். உங்களை மாதிரி யாரும் பேசக்கூடாது, உங்களை மாதிரி யாரும் செயல்படக்கூடாது. உங்களுடைய ஆற்றல் உலகத்தில் எவனுக்கும் இல்லை. அவ்வளவுதான். இதெல்லாம் இருக்கும்போது நம்ம தள்ளி போடுறது, லேசியா இருக்கிறது, காலைல லேட்டா எந்திரிக்கிறது, இந்த மாதிரி நிறைய மைனஸோட இருக்கிறதால தான் நமக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கல.
நான் சொல்றேன், உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அதை கொடுக்காம இருக்கிறதுக்கு நிறைய விஷயம் நம்ம பண்றோம், அதை தவிர்த்துக்கணும். அவ்வளவுதான். நிறைய உலகத்தோட நிறைய அச்சீவர்ஸ் பாருங்க, அவங்க ஒரு கோலை வச்சுட்டாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்காருன்னா ஒரு பல்பு கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சாரா இல்லையா, 1000 முறை ஃபெயிலியர் ஆகலாம். ஆனா இப்பெல்லாம் நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், இல்ல ஒரு புதுசா ஒரு பிசினஸ்ல போய் சேர்றோம்னா சீக்கிரம் கிவ் அப் பண்ணிடுவோம். இப்ப நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, விட்டுறக்கூடாது. நான் சொல்றேன், முதல் 10 வருஷம் கஷ்டம் பிசினஸ்ல, 10 வருஷம் போராடணும், விடாம போராடணும். ஒவ்வொரு 3 இயர்ஸ்க்கும் பிசினஸ் உடைய சைக்கிள் மாறிட்டே இருக்கும். ஒரு பிசினஸ் பண்ணாம வேணாம 3 இயர்ஸ்ல நீங்க டிசைட் பண்ணலாம். 3 இயர்ஸ் உங்களால தாக்கு பிடிக்க முடியுமா? அப்படிலாம் விட்டு இருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய கம்பெனிஸ் நிக்குமா? உலகத்தோட கம்பெனிஸ்ல எடுத்து பாருங்க, 50 இயர்ஸா ரூல் பண்ற கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களோட பிசினஸ் கம்மியாச்சுன்னா உடனே கம்பெனியை முடிவாங்களா? அப்படி மூணா எந்த கம்பெனியும் இந்த உலகத்துல இருக்காது, புதுசா ஆரம்பிக்கவும் முடியாது. அதனால நீங்க உங்களோட கோலை ஃபோக்கஸ் பண்ணுங்க, கன்சிஸ்டன்சியா இருக்கு. இது நிறைய பேருக்கு இல்லை, தொடர்ச்சியா நம்ம பண்றதே இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொன்னேன் ஃபினிஷரா மாறணும்னு. ரெண்டாவது சொல்றேன், கன்சிஸ்டன்சியா மாறுங்க, உங்களுடைய எஃபோர்ட்டை நிறுத்தாதீங்க. கடவுள் இன்னைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காரு. இதை நீங்க உங்களோட பணமாகவும் உங்களோட இலக்காகவும் உங்களோட லைஃப் ஸ்டைலாகவும் மாத்திக்க முடியும். அதையும் தாண்டி நான் எஃபோர்ட் போட்டுட்டே இருங்க. நான் கேட்பேன், பெர்ஃபெக்ட்டா எஃபோர்ட் போடுறீங்களா? நீங்க போடுறது உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குதா? அதாவது நீங்க பண்ற வேலை உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கூடாது, உங்களுக்கு மேல இருக்கிறதுக்கு மேல நம்பிக்கை கொடுக்கும். நீங்க பண்ற ஒரு ஒர்க்கு நான் நல்லா தான் செய்யறேன் நீங்க நினைக்க கூடாது. உங்க பாஸ், உங்க லீடர், உங்களோட கோச், உங்களோட மென்டார், உங்களோட அப்ளைன் அவன் சொல்லணும் நீ கரெக்டா பண்ற அப்படின்னு. நீ கரெக்டா பண்ண உன் லைஃப் ஸ்டைல் மாறும். நாமளே நினைச்ச கூடாது. காலைல ஏஞ்சி உட்காந்தாலும் காசு வராது. காலைல ஏஞ்சி உட்காந்து என்ன செய்ய சொல்லணும் அதை செய்யணும், பெர்ஃபெக்ட்டா செய்யணும். அஃபர்மேஷன் மட்டும் எழுதிட்டு ஓடிடுறது, அப்புறம் எப்படி காசு வரும், பணக்காரனா மாற முடியும்? நிறைய பேர் காலைல எந்திரிக்கிறதே கிடையாது. மாத்துங்க. அப்படி நீங்க பெர்ஃபெக்ட்டா நாம எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருக்கோம், ஆனா ரிசல்ட் வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொல்றேன், எல்லாத்துக்கும் ஒரு காலகட்டம் இருக்கு, ஒரு காலம் இருக்கு. அது வரைக்கும் பேஷண்டா இருக்கு. நீங்க ஒரு பேஷனா இருங்க, உங்களால முடியும். முதல்ல புரிஞ்சுங்க, ஒரு சில நேரங்கள்ல தான் சில விஷயங்கள் சக்சஸ் ஆக மாறும். டிப்பிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கல்ல எரிச்சுக்கிட்டே இருக்கணும், டக்குன்னு பழம் விழும். அவ்வளவுதான். நான் எஃபோர்ட்டோட போடுறேன், எனக்கு முன்னாடி ஒருத்தன் போட்டான், டக்குன்னு முதல் தடவை உனக்கு பழம் வந்துருச்சு, எனக்கு உழல. அவன் ஒரு தடவை தான் போட்டான், நான் 5 தடவை போட்டேன், அவனோட வேகமா போட்டேன், அவ்வளோட தூரத்துல இருந்து போட்டேன். இதெல்லாம் கதைகள், சரியா? எப்போ பழம் விழணுமோ அப்பதான் விழும். ஆனா கல்ல தேறியறது நம்மளோட வேலை. பாலை போட்டுட்டே இருங்க, ஒரு தடவை பேட்ஸ்மேன் அவுட் ஆகும், மாத்தி மாத்தி போடுங்க, எதை பத்தியும் கவலைப்படாது. இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா, ஃபெயிலியர்ஸ் வரதான் செய்யும். பிசினஸா இருந்தாலும் சரி, பர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி, ஃபெயிலியர்ஸ் வரதான் செய்யும், ஏமாற்றங்கள் வரதான் செய்யும். தோல்விகளும் ஏமாற்றமும் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாது. எந்த அளவுக்கு அதிக தோல்வியும் அதிக ஏமாற்றங்களும் உங்களுக்கு வருதோ, நீங்க தான் மிகப்பெரிய கோடீஸ்வரா மாற முடியும், மிகப்பெரிய வெற்றியாளரா மாற முடியும். அதனால டிட்டர்மைண்டா இருங்க. அதாவது ரெசிலியன்ட் கேரக்டர்னு சொல்லுவாங்க குரு. போராளியா மாறுங்க. ஜெயிக்க வந்திருக்கோம், போர்க்களத்துக்கு போறோம், நம்ம அவனை அடிச்சு காலி பண்ணணும். ஒண்ணு நாம இருக்கணும், இன்னொன்னு முன்னாடி இருக்கணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? தோடி ஓடி வர முடியுமா? செத்துரும். நம்ம தோல்வி, பின்வாங்குதல் அப்படின்றதே சாவதற்கு சமம். சாவறதுக்காக நம்ம சண்டைக்கு போறோம், ஜெயிக்க போறோம். அது மாதிரி பிசினஸ் ஆரம்பிக்கிறது தான். லாஸ்ட் பாயிண்ட் ஒன்று சொல்றேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். இதை நிறைய பேர் பேசுறது இல்லை, நிறைய பேர் பண்றது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, உங்களோட நிறைய கேரக்டர் இருக்கும், என்ன வேணா கேரக்டர் இருக்கும். சேரிட்டி, ஹெல்பிங் டெண்டன்சி, ஹியூமர், லீடர்ஷிப் எல்லாத்தையும் விட்டுருங்க. ஒரே ஒரு கேரக்டர் இருக்கா, இன்டெகிரிட்டி. என்ன தெரியுமா? ஹானஸ்ட், நேர்மையா இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். பிசினஸ்ல மிக அதிக லாபம் வச்சா ஒரு நாள் காணாம போயிடும். இப்ப சொல்றேன். அதே மாதிரி கவர்மெண்ட்ல இருக்கமோ லஞ்சம் வாங்குறது, ஒண்ணு லஞ்சம் வாங்குறது, இன்னொன்னு ஏமாத்துறது. நிறைய ப்ராஃபிட் வைக்கிறது ஏமாத்துறது தான். அதிக ப்ராஃபிட்டோ லஞ்சமோ ஒரு நாள் உங்களுக்கு காலி பண்ணும். இதை புரிஞ்சு நடந்துங்க. இது இப்ப பார்க்கும்போது தெரியாது, பண்ணும்போது தெரியாது. அவ்வளவும் நம்மளோட குழந்தைகளுக்கு நம்ம பண்றது பாவம். அதனால ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க நேர்மையா இருக்கு. அந்த ஹானஸ்ட் தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். இதை விட ஒரு பெஸ்ட் பாலிசி இல்லை. ஹானஸ்ட்ன்ற ஒரு விஷயம் மட்டும், நேர்மைன்ற ஒரு விஷயம் மட்டும் நீங்க உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சீங்கன்னா எல்லாத்தையும் மாற்றும். அந்த ஹானஸ்ட் எப்படி சொல்லுவாங்க, இன்டெகிரிட்டி கிரியேட் கேரக்டர்ஸ் சொல்லுவாங்க. கிரியேட்ஸ் கேரக்டர். கேரக்டர்னா என்ன? உங்களுடைய குணநலன்களையே உங்களுடைய நேர்மை தான் காட்டுது. உங்க குணநலன் நேர்மை தான், சரியா? உங்களோட கேரக்டர் ஹெல்பிங் டெண்டன்சி இல்ல, ஹியூமர்ல எதுவுமே கிடையாது. நேர்மை. இவன் நேர்மையானவன் அப்படின்னு ஒருத்தன் நினைக்க ஆரம்பிச்சிட்டானா, இந்த சமுதாயம் நினைக்க ஆரம்பிச்சிட்டா, உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்க ஆரம்பிச்சிடும். நீங்க யாருன்றது இந்த உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், எந்த அளவுக்கு நீங்க நேர்மையா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருக்கிறது. நண்பர்களே, ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன், எதுவுமே கடைபிடிக்கணும். இப்ப சொன்னதை ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க, ஹெட்செட் போட்டு கேளுங்க, நோட்ஸ் எடுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. சேலஞ்சஸ் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. இந்த பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு. நீங்க ஒரு சாம்பியன். See you top.